ஹை ஸ்கூல் வந்து 3 ட்ரிப்பு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் போயிட்டு வர தேவையான பட்ஜெட்டை பற்றியும் அங்கே சுற்றி பார்த்த இடத்த பற்றியும் மொத்த விஷயத்தை பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். தூத்துக்குடிலேருந்து நைட் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். நேராக தேனிக்கு போயிட்டோம். தேனிக்கு போனோன்னா அது எங்களுக்கு தூக்கம் வந்துட்டு. தூக்கம் வந்தனால என் ஃப்ரெண்டு வீடு அங்கே தான் இருந்துச்சு. அதனால் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்துச்சி தான் நம்ம வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி நேராக மூணார் என்ட்ரன்ஸுக்கு 12 மணி ஆகிட்டுங்க. 12 மணி ஆனோன்னா ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மணி ஆகிட்டு நேராக ரூமில் போய் பேக்கை வச்சுட்டு நம்ம வந்து வெளியே எங்கேயும் சுற்றி பார்க்கல. அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் தான் நம்ம சுற்றி பார்க்க போனோம். அங்கே தேர்ந்ததில் சரியான பட்ஜெட்டுக்கு கிடச்ச ரூமு இதுதான். ஒரு ஆளுக்கு 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ரூம்லேருந்து கிளம்பி நேராக போன இடம் தான் எரவிகுளம் நேஷனல் பார்க்கு. நாங்கள் போன டைம் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் தான் லக்கம் வாட்டர் ஃபால்ஸு. அங்கே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஏரியானால 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இல்லை, அவ்வளோ ஒர்த்து இல்லைங்க ஃபால்ஸு. ஏன்னா சின்ன ஃபால்ஸு தான். குளிக்கலாம், நீங்கள் குளிக்கிறது வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணி போகலாங்க. இந்த ஃபால்ஸ்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தூவான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போனதில் க்ளோஸில் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து 8 மணி டு 2 மணி வரைக்கும் தான் அலோடு. நம்ம தூவான வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ரிட்டனை மூணாருக்கு போயிட்டோம். நேராக ரூமுக்கு போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு நேராக ஒரு 6 மணிக்கு கீழ்ஸ் இறங்கணுங்க. 8 மணிக்கு கீழே இறங்கிட்டோங்க ஹில்ஸ். 2 நாள் ஸ்டே பண்ணோம். பட்ஜெட்டு 2000 வந்துச்சு. 1000 ரூபா பெட்ரோலுக்கும், 1000 ரூபா ரூமும் சாப்பாடும், 1000 ரூபா மொத்தம் 2000 ரூபா செலவச்சுங்க. மூணார் ஹில்ஸ் மார்னிங் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா சன்லைட்டில் வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல தகவலுக்கு ரைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.